சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எல்லா முகங்களும் பிரகாசம் அடைகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நான் வேகமாய் ஒரு 3 நபர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்பது ரொம்ப ஆணித்தரமான உண்மை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிரகாசம் அடைவதும் ஒரு ஆணித்தரமான உண்மை. ஆனா இந்த வசனத்தினுடைய முற்பகுதியாக இருக்கிற அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் என்பதுதான் கொஞ்சம் சங்கடமான ஒரு காரியம். அநேக நேரங்களில் நாம் பல காரியங்களை பார்க்கிறோம். we have many sources. நமக்கு நிறைய நம்பிக்கைகள், ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு ஆளுக்கு நிறைய சொத்து இருந்தா அதை பார்ப்போம். நான் எப்படியும் பழச்சிக்குவேங்க. எதன் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது சிஸ்டர். எதன் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது பிரதர். இந்த உலகம் மாயையிலும் படுமாயையான ஒரு உலகம், மிக மாயையான ஒரு உலகம். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை தான் நம்மளை என்றைக்கும் வெட்கப்படுத்தாது. அது கர்த்தர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. ஆனா அந்த நம்பிக்கையை தவிர மற்ற எல்லா நம்பிக்கைகளும் நம்மளை வெட்கப்படுத்தி விடும், நம்மோடு இருக்காது. கிரீடம் என்றைக்கும் நிற்குமோ? செல்வம் என்றைக்கும் நிற்குமோ? அந்தஸ்தோ, பணமோ, ஆள்பலமோ, ஒண்ணு இல்ல, உங்களுக்கு நல்ல மதிப்புக்குரிய ஒரு பதவி கிடைக்கட்டும், ரிட்டையர்மெண்ட் ஆகுங்க, ஒரு மனுஷன் திரும்பி பார்க்க மாட்டான். ரிட்டையர்மெண்ட் ஆகுறது வரைக்கும் உங்க வீட்டு வாசல்ல கவர்மெண்ட் வண்டி நிற்கும், சர்வன்ஸ் நிற்பாங்க, பல காரியம் இருக்கும். ஆனா ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கும் போது உள்ள வரும்போது வாங்க சார் வாங்க சார்னு, நீங்க அதே மேனேஜர் ரிட்டையர்ட் ஆன பிறகு அந்த வாசல் வழியை போங்க, சார் எப்போ சார் வந்தீங்க, எப்படி சார் இருக்கிறீங்கன்னு ஒரு தராதரம் சமமாக்கி உங்கள்கிட்ட பேசக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த உலகம் எல்லாம் அனித்தியமானதை கொண்டது. ஆனா இயேசுவை நாம் நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதே, அவரை நோக்கி பார்க்கிற ஒரு நோக்கி பார்ப்பு இருக்கிறதே, அது நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தார். இந்த வார்த்தையை சொன்னாரே, அவர் அப்படி நோக்கி பார்த்தவர் தான். அப்பாவை பார்க்க முடியாது, அப்பாவும் இவரை பார்க்கல. அண்ணன்மாரை பார்க்கல, அண்ணன்மாரை இவரை பார்க்கல. பாவம் அண்ணன்மாருக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம். எல்லா அண்ணன்மாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். எல்லாரும் ஷம்மா, இலியாப் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அவங்க நினைச்சிருந்தா இந்த அருமையான சகோதரனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க முடியும். கவனிங்க, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க முடியும். இந்த படுபாவி பயலுக 4 பேர் ஆர்மியில் இருக்கிறாங்கள, ஒருத்தனாவது தம்பி நீ ஏன்டா ஆடு மேய்க்கிற, வாடா உனக்கு ஒரு போஸ்டிங் வாங்கி தரேன், ஒருத்தனும் நினைக்கல பாருங்க. அதான் சங்கடமா இருக்கு. கட்டாயம் நினைச்சிருக்கலாம்ல, தம்பி மட்டும் ஆடு மேய்க்கிற, நம்ம குடும்பத்தில் எல்லாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறோமே, தம்பி மட்டும் ஆடு மேய்க்கிறானே, தம்பிக்கு ஒரு அரசாங்க வேலையில அங்க ஆடு மேய்ச்சாலும் பாவம் தனியா மேய்க்கிறான், கழுதையை மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு மேய்க்கிறோங்கிறாங்களே, அப்படி கவர்மெண்ட்டுக்கு ஒரு கழுதையை மேய்க்க விடுவோன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஒருத்தர் கூட எத்தி பார்க்கல. ஆனா நம்ம தலைவர் அதை பத்தி கவலையே படலை. அல்லேலூயா. அவர் கவலையே படலை. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு பாறையை பார்ப்பாரு, உட்கார்ந்துக்குவார். உட்கார்ந்துட்டு அவர் பாட்டுக்கு கிட்டார் எடுப்பார், சுரமண்டலம் எடுத்து, எந்த காலத்திலும் எந்த நேரத்தில், இது பாருங்க அப்படி இருக்கா பாஸ்டர்னா, அவர் அப்படி பாடினதை மியூசிக்கோட எழுத முடியாது, லெட்டர்ஸோட எழுதி வச்சிருக்காங்க, நம்ம பாட்டா பாடுறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் சத்தமா இயேசுவே உம்மை நான் வாழ்விலும்
என் தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே. ஹல்லேலூயா. என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும். அவர் பாடிக்கிட்டே இருப்பார். தப்புன்னு ஒரு சிங்கம் வந்துடும். வந்த உடனே ஒரு ஆட்டை பிடிச்சிடும். உடனே நான் இப்ப ஆவியில் நிரம்பிட்டு இருக்கிறேன், ஆடே என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கிடையாது. தாவீது கிங் ஆனதுக்கு சில காரணம் உண்டு. உடனே சுரமண்டலத்தை அப்படி வச்சுட்டு லபக்குன்னு ஒரு குதி குதிச்சார் கீழே. நேரவே சிங்கத்து வாயை பிடிச்சார். ஏன்னா அவர் பொறுப்பில் உண்மையா இருக்கிறவர். இல்லைன்னு சொல்லுங்க, பொறுப்புல. இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பு. நம்பிமார் எக்ஸாம் எழுத போறாங்க. ஆண்டவர் 365 நாள்ல ஒர்க்கிங் டே எத்தனைப்பா இருந்திருக்கும்? ஒரு 200 தான் இருந்திருக்குமா? 200 டேஸ், 210 நாட்கள் வச்சுக்கிடுங்களேன். இப்ப 210 நாள் ஆண்டவர் படிக்க கொடுத்தா நம்ம பொறுப்பில் நம்ம உண்மையாவே இருக்கிறது இல்லை. நம்ம தம்பிமா படிச்சிருக்காங்க, விவரமா இருக்காங்க. நான் பொதுவா சொல்றேன், கடைசியில வந்து பாஸ்டர் ஹல்லேலூயா ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ண? ஓம் பொறுப்புல நீ உண்மையா இருக்கணுமா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சின்ன வருமானத்துல உண்மையா இருக்கணுமா இல்லையா? வாட் இஸ் யுவர் டியூட்டி? உங்க வேலை என்ன? ஏன் வேலை? ஊழியம். நான் ஊழியத்துல உண்மையா இருக்கணுமா இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில், வேலைகளில், கடமைகளில் உண்மையா இருக்கணும். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் ஈசருக்கு முன்பு இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பு நிற்பான். படிக்கிற தம்பிமாருக்கு படிக்கிற காலத்துல படிக்கிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அந்த படிக்கிற பொறுப்புல உண்மையாரு. தாவீது சும்மா பாட்டு பாடியே ராஜாவாகல. அவனுக்கு நிறைய சுபாவங்கள் இருந்தது. அதில் ஒரு சுபாவம் தன் பொறுப்பில் உண்மையா இருந்தான். சில சகோதரிமார் குடும்ப தலைவி. சொல்லுங்க, குடும்ப சத்தமா சொல்லுங்களேன். தலைவலி இல்லம்மா, தலைவி. யாரோ பேசுறது குடும்ப தலைவலின்னு பேசுறது கேக்குது. குடும்ப தலைவலி இல்ல, குடும்ப தலைவி. அல்லேலூயா. ஆனா கிச்சன்ல உள்ள பாத்திரம் அங்கே கிடக்கும். பொறுப்புல உண்மையா இருக்கணும். Do your duties properly. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையா, வியாபாரமா, தொழிலா, படிப்பா, அதுல உண்மையா இருக்கணும். குடும்பமா, பிள்ளை வளர்ப்பா, தன் பொறுப்புல ஒரு மனுஷன் ஜாக்கிரதையா இருக்கிறவனா இருந்தாதான் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். சில ஆண்களுடைய சம்பளம் எல்லாம் மனைவிக்கே தெரியாது. உனக்கு எதுக்கு, உனக்கு எதுக்கு? நல்ல கவனிங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். husband should be the owner, wife should be the manager. This is the formula of family life. புருஷன் ஓனரா இருக்கணும், மனைவி மேனேஜரா இருக்கணும். புருஷனுடைய வருமானம் என்னவென்பது மனைவிக்கு தெரியணும். நான் கேட்கிறேன், பணம் ஓனர் கையில் இருக்குமா, மேனேஜர் கையில் இருக்குமா? அது சத்தமா சொல்றாங்களே மேனேஜர் கையிலன்ட்டு. ரைட். மேனேஜருக்கு கணக்கு வழக்கு தெரியுமா தெரியாதா? ஓனருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியாதுங்கிறது மேனேஜர் பிறகு சில மேனேஜர் நம்மளை மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க. கவனமா இருக்கும். இதுல சிக்கலும் இருக்கு. சில மேனேஜர் கையில ஏன் இன்னும் பொருளாதாரம் போகலன்னா, 10 ரூபா போனாலும் எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க தம்பின்னா அப்புறம் எப்படி மேனேஜர் ஆக முடியும்? மேனேஜர்னா கம்பெனிக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் கம்பெனிக்கு உண்மையா இருக்கிறீன்னு பாப்போமா? வேண்டாம்ப்பா, நான் இங்க குழப்பத்தை ஏற்படுத்தி பிற சாயங்காலம் நான் தான் பஞ்சாயத்துக்கு வரணும். எதுக்கு வம்பு? அல்லேலூயா. கம்பெனிக்கு உண்மையா இருக்கணும். குடும்பம் என்கிற கம்பெனிக்கு, புருஷன் வீடு என்கிற கம்பெனிக்கு தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாய் என்கிறதெல்லாம் மறந்து அந்த கம்பெனிக்கு உண்மையா இருந்து இந்த கம்பெனியை இப்ப பொறுப்பெடுத்திருக்கிறோம். நீர் ஒரு பார்ட்னரு. எது வரைக்கும்?
லைஃப் பார்ட்னர். மரணம் வரைக்கும் நம்மள தான் பார்ட்னர். அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த ஒளிவு மறைவு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கிற தீர்மானத்துல ஒரு பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டா, பாரு நீ உன் பாட்டுக்கு பார்த்துக்க, நான் என் பாட்டுக்கு பார்த்துக்கிறேன். சில குடும்பம் சீரழிஞ்சு குட்டி சுவரா போக காரணம் தெரியுமா? நான் சம்பாதிக்கலாம் சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? நீ சம்பாதிக்கலாம் என்கிட்ட சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? அல்லேலூயா. புருஷனுக்கு எவ்வளவு சம்பளம் மனைவிக்கு தெரியணும், மனைவிக்கு எவ்வளவு சம்பளம் புருஷனுக்கு தெரியணும். சம்பாதிச்சா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புருஷனுடைய சம்பளம் அறிந்து அந்த புருஷனை மொட்டை அடிச்சிடக்கூடாது. சில ஆட்கள் அதுபடி இருக்கு. நம்ம சபையில் நான் சொல்ற எதுவுமே இல்லை, சரியா? நான் பொதுவாக சொல்றேன். நம்ம சபையிலெல்லாம் ஹஸ்பண்டை முன்னேற்றுகிற மனைவிமார் தான். அல்லேலூயா. நான் பொதுவாக பேசுறது, அங்கங்கே கேள்விப்படுறோம் இல்லையா, அரக்கு புறக்க அங்கங்கே. திருவண்ணாமலையில் கூட இல்லை, வெளியூர் செய்தி தான் இப்போ பேசுறது. அல்லேலூயா. அதனால புருஷனுடைய சம்பளம் கண்டிப்பா மனைவிக்கு தெரியணும். உங்க மொபைல் போன்ல வருகிற கான்டாக்ட்ஸ் தெரியணும். பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. சார் அது ஒரு ஆடு போனா போட்டு என் உயிர் முக்கியம்னு அவன் குதிக்காம இருந்திருந்தா ஆண்டவர் பரலோகம் பார்க்கிறது. இந்த பொறுப்பை பார்த்து பெரிய நன்மையை கத்தர் கொடுக்கிறார். இந்த 5 ஆட்டுக்கே தாவீது இவ்வளவு கவனமா இருப்பான்னா, எனக்கு ஒரு மந்தை இருக்கிறது, அது சமஸ்த இஸ்ரவேலாகிய மந்தை, இவன் தாண்டா எனக்கு நல்ல மெய்ப்பண்ணு. அங்க கர்த்தர் பொறுப்பை பார்த்து அவனை கரத்தில் எடுத்து உயர்த்த ஆரம்பித்தார். பல உயர்வுகளுக்கு காரணம் நாம் எடுக்கிற சின்ன சின்ன பொறுப்புகளில் இருக்கிற உண்மைதான் பல உயர்வுகளுக்கு நமக்கு காரணமா இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி பார்க்கிறதை மாத்திரம் நான் பேசல. இளைய தலைமுறைகளே, வருங்கால வாலிபர்களே, உங்களுக்கு சொல்றேன், உங்க பொறுப்புல உண்மையா இருக்க முடிகிறதா? சில சின்ன பிள்ளைகள் நல்லா உண்மையா இருக்கும், வீட்டை பெருக்கும், சின்ன சின்ன உதவிகள் தாய் தகப்பனுக்கு பண்ணும். தம்பிமார் அப்படிதான். உங்க பொறுப்புல உண்மையா இருக்கணும். என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சில நேரம் அப்படியே கண்டுகொள்ளாம விடுறதுனால பிள்ளைகள் பொறுப்பற்றவர்களா போறாங்க. பொறுப்புல உண்மையா இருக்கணும். தாவீதே, நீ வருங்காலத்தில் மகிமையான பாத்திரமாய் உயர்த்தப்படுவதற்கு உனக்கு இருக்கிற ஒரு தகுதியில் ஒன்று, உனக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்புல உங்க பிள்ளைகள் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறதுக்கு சிம்பிள் டெஸ்ட். உங்க பிள்ளைகள் பொறுப்புள்ளவங்களா இருந்தா எதிர்காலத்தில் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. பொறுப்பு வேணும். பொறுப்புள்ள பிள்ளைகளை தான் ஆண்டவர் உயர்த்த முடியும். படிக்கிற நாட்கள்ல படிங்க, தட் இஸ் யுவர் டியூட்டி. ஏன் வேற என்ன வேலை பார்க்குறீங்க? பொண்ணு பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, அப்ப பொண்ணு பார்க்கலாம். படிக்கும் போது பொண்ணு பார்க்குற வேலையை பார்த்தா வேற என்ன ஆகும்? படிப்பு போயிடும், வராது. படிக்கிற காலத்துல வேலை பார்க்க கூடாது. நான் அன்பா சொல்றேன், படிக்கிற பிள்ளைகள் காசு பார்த்தா படிக்க மாட்டாங்க. அப்புறம் படிப்பு ஏறாது மண்டைக்குள்ள, காசு தான் மைண்ட்ல நிற்கும். அற்ப பணம் முக்கியமா, அவங்க எதிர்காலம் முக்கியமா? ஆனா சில பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு, எங்க பெரியம்மா அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்க. நான் படிக்கிற காலத்துல ஒரு தம்பி எங்க வீட்டுக்கிட்ட கீரை விற்க வருவான். காலையில கீரை விற்க வருவான். கீரை விற்று, அவங்க அப்பா கிடையாது, அம்மா உண்டு. அந்த அம்மா அண்டியா வீசுக்கு போகும். கீரை விற்று படிப்பான். அவனுக்கு வேற யாரும் உதவி செய்யறது இல்லை. காலையில் அவங்க அம்மா கீரை மார்க்கெட்டில் வாங்கி கொடுப்பாங்க. வீடு வீடா சைக்கிளில் கீரை விற்று அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போவான். நிறைய பேப்பர் போடுற தம்பியெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? பால் போடுற தம்பி, பேப்பர் போடுற தம்பியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி நம்ம தெருவில் பனியில அலைய விடல, நல்ல அழகான ஷெல்டர் கொடுத்துருக்கிறோம், நல்ல அழகான அடைக்கலம் புகலிடம் கொடுத்துருக்கிறோம். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, வாய்ப்பில்லாதவன் அவ்வளவு கவனமா இருக்கும் போது வாய்ப்புள்ள பிள்ளைகள் இன்னும் தங்களை எவ்வளவு ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? நான் ஒரு ஊழியக்காரன், உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். எனக்கு ஆரம்பத்தில் கார் கிடையாது, எனக்கு ஆரம்பத்தில் பைக் கிடையாது, எனக்கு ஒரு சைக்கிள் உண்டு. நான் சைக்கிளை கொண்டு ஆண்டவருக்காக ஓரளவு ஓட முடியும்னா, என் மகனுடைய காலம் வரும்போது கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும்.
வசதி வாய்ப்பு இல்லாத ஒருவன் ஓடியதை விட வசதி வாய்ப்புள்ள ஒருவன் எவ்வளவு வேகமாய் ஓட வேண்டும். ஆனா பிள்ளைகள் என்ன பண்றாங்க தெரியுமா? வசதி வாய்ப்புள்ள பிள்ளைகள் அந்த நம்ம தகப்பன் தாய் மூலமா ஆண்டவர் இந்த கிருபை பாருங்களேன், நம்மளெல்லாம் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அநேகருடைய பிள்ளைகளை பிரயாசத்தோட கஷ்டத்தோட மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறாங்க. இல்ல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறாங்கன்னா ஏன் இன்னொரு பெற்றோர் எந்தாலையும் போ, அப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறவங்க எந்தாலையும் போன்னு அனுப்புறாங்கன்னு நான் சொல்லலை, அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறவங்க தப்பா சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல போ அப்படின்னு அனுப்பாம என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுமே, எல்லா ஸ்கூல்லையும் ஒரே படிப்பு தான், ஆனா நல்ல படிப்பு கொடுக்கணுமே நம் தகப்பனுடைய உள்ளம் துடிக்குது இல்ல, அந்த பொறுப்பை உணர்றியா? நீ அங்க போய் அங்க ஒரு அரசியல்வாதிமா வருவான், அவங்குள்ள தோல்ல கை போட்டுட்டு மாப்பிள்ள வாடா ஊரை ஏமாத்துவோம். அவன் பொழப்பே ஊரை ஏமாத்துறது தான். ஏன்னா இப்பமே அவன் ஊரை ஏமாத்துறத படிச்சாதான் எதிர்காலத்தில் அவன் அப்பன் தொழில ஒழுங்கா பண்ணுவான். அல்லேலூயா. ஆனா உங்க அப்பா அப்படி இல்ல, உங்க அப்பா அப்படி ஊரை ஏமாத்துறவர் அல்ல. அவர் உழைச்சி சம்பாதிக்கிற மனுஷன். அவருக்கு ஒரு கஷ்டம், இந்த ஆபீஸ்ல இவ்வளவு பாடுபடுறனே, எதிர்காலத்துல என் பிள்ளை என்ன விட நல்லா வரணுமேங்கிற ஒரு ஆசையில தான் வருமானம் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் சுருட்டி உன் படிப்புல லட்ச லட்சமா கொட்டுறாங்க. பொறுப்பை உணர்றியா? நீ பொறுப்பில்லாத பிள்ளையா இருக்கிறீங்கள, எனக்கு ரொம்ப வருத்தம் பிள்ளைகள் மேல. பொறுப்பை உணர்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தாவீது 5 ஆடு அவனுக்கு இருந்தது. அந்த 5 ஆட்டினுடைய மேன்மையை புரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்காக இறங்கி குதித்து வாயை கிழித்து, எவ்வளவு டேஞ்சர். அவன் கை 2 துண்டா போக வாய்ப்பு இருக்கு, சிங்கம் வாய் மூடிச்சுன்னா. அதெல்லாம் பொறுப்படுத்தாம எனக்குள்ள பொறுப்புப்பா, எனக்கு எங்க அப்பா கொடுத்த ஒரு சின்ன கூட்டம் சின்ன காரியம், இதுல நான் பொறுப்பா இருக்கணும்னு பொறுப்பா இருந்தான். கர்த்தருடைய பொறுப்பை பார்த்தவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. பிள்ளைகளே, பொறுப்புள்ளவங்க நான் டெஃபினட்டா சொல்றையா, கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நானும் உயிரோடு இருப்பேன், நீயும் உயிரோடு இருப்பா. எவரெல்லாம் உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை, ஆண்டவர் கொடுத்த நல்ல வசதி வாய்ப்புகளை, அவன் நீங்க 5 படி ஏறுறோம், நாங்க 5 படி இன்னும் கீழே இருக்கிற ஜீரோவில் இருக்கிற நாங்க 5 படி ஏறி தான் 6வது படிக்கு வரணும். ஆனா கர்த்தர் கிருபையினால நாங்க 10 படி ஏறி உன்னை மேல தூக்கி வச்சு 10ல இருந்து 11ல இருந்து நீ கண்டினியூ பண்ணி போக முடியும். ஆனா பல பிள்ளைகள் பொறுப்பு இல்லாம இருக்கிறனால மறுபடி கீழே இறங்கி மறுபடி ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறுப்பில்லாத பிள்ளைகளா இருக்காதுங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், நிறைய பெற்றோர் மிக பிரயாசத்தோடு, ஏன் படிக்க முடியாதா? சில பிள்ளைகளுக்கு படிப்பு ஏறாது, அது ரேர். நான் படிச்சு படிச்சு பார்க்கறதுனால முடியல அப்படிங்கிறது ரேர். ஆனா படிக்க முடிந்த பிள்ளைகள், டேலண்டட் பிள்ளைகள், அவர்கள் பொறுப்பு அவர்கள் உணராதபடியினால அவங்களால முடியும். they can do, they can perform, அவங்களால முடியும். ஆனா அவங்க ஒழுங்காத செய்யறது இல்லை. காரணம், சாப்பாடு கஷ்டம் இல்ல, பஸ் ஃபேர் கஷ்டம் இல்ல, ஆட்டோல கொண்டு விட்டுறாங்க ஸ்கூலுக்கு, எல்லாம் சௌகரியமா கிடக்குது, கேட்டா அப்பா கொடுத்துடுறாங்க, அம்மா கொடுத்துடுறாங்க, அதனால பொறுப்பு இல்லை. தாவீதுகளே, பொறுப்பை உணர்ந்தால் தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம யாரு, நமக்கு வேலை என்ன, நம்முடைய டியூட்டி என்ன, நம்ம கடமை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன? தாவீது பொறுப்புள்ள ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, அவனை யாருமே பார்க்கல, ஆனா அவனை கர்த்தர் பார்த்தார். அண்ணன்மாரெல்லாம் அரசாங்க சம்பளம் வாங்குறவன், ஆனா ஒரு நாள் வந்தது, அரசாங்க சம்பளம் கொடுக்கிறவனாய் கர்த்தர் தாவீதை உயர்த்தி வச்சார். அவன் தான் சம்பளமே கொடுக்கணும். ராஜ கஜானாவில் இருந்து தான் சம்பளமே கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயிஸுக்கு போகணும். எனக்கு தெரியல, 100 ரூபா 50 ரூபா கேட்டிருப்பான் அண்ணன்மார்கிட்ட. நான் அண்ணன் ஒருத்தனும் கொடுக்கல, கொடுத்துருக்க மாட்டான். காட்டில் ஆடு மேய்க்க போற உனக்கு 100 ரூபா பழைய கஞ்சி தூக்கிட்டு போடா, தூக்கல கஞ்சி வச்சிருக்காங்க தூக்கிட்டு போ. காட்டில் என்ன டைரி மில்க கிடைக்க போகுது?
அப்புறம் கிட்கேட்டா கிடைக்க போகுது. அங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. உனக்கெல்லாம் காசு வேண்டாம். ஆனா ஒரு நாள் வந்தது, காட்டுல இருந்து அவனை கர்த்தர் தூக்கி அரண்மனையில தூக்கி உட்கார வச்சார். அவன் எல்லாருக்கும் கொடுக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். தேவனை நோக்கி பார்க்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டான். ராமீன் சொல்லுங்க. பொறுப்பை உணருங்க பிரதர்ஸ். உங்க வேலையில உள்ள பொறுப்பை உணருங்க. நான் யாரு, என்ன செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பை உணருங்க. கல்யாணமாகாத பயலுக போல சிலர்லாம் பேச்சுலர் லைஃப் ஒன்று இருக்கு தெரியுமா? மன்னிக்கவும், நான் அதை பேசுறேன், எனக்கு நேரம் வேற முடிய போகுது. என்னன்னா, அவன் ஒரு 2 வீலர் எடுத்துக்குவான். உனா 2 வீலர் எடுத்துக்கிட்டு புர்ரும்பான். பெட்ரோலு, ஓசி, போட்டுக்கிற டிஷர்ட்டு ஓசி. ஓசினா யாரு? அப்பா கொடுத்தது. எல்லாம் உடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சர்ன்னு வருவான். பார்க்க என்னமோ ஏவா வேலு வீட்டு பையன் மாதிரி தெரியும். அவங்க அப்பாவை பாவம், அவரு ஏதோ மூட்டை தூக்கி பழச்சிட்டு இருப்பார். இதை பார்த்த உடனே பிள்ளைகள் காலையில் அப்பந்தான் விஜயை பார்த்துட்டு வந்திருக்கோம் டிவியில். விஜயை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே இங்கே ஒரு விஜய். இப்போ அதுக்கு அப்படியே கனவாக தெரியும். 2 பேரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குப்பத்தில் போய், குப்பம் ஒன்றும் கேவலமான ஒரு குடிசையில் போய் அடுத்த வேலை பால் வாங்க பிள்ளைக்கு காசு இல்லாமல், நீ ஒன்றை பாரு நான் ஒன்றை பார்க்குறேன், லட்சணத்தை பாரு. வாழ்க்கையில படிப்பியா, உயர்வியா, உனக்கு ஆண்டவரோட பொறுப்புல உண்மையா இருப்பியா? வாழ்க்கைங்கிறது சும்மா பார்க்கறதும் சிரிக்கிறதும் இல்லை, ஏகப்பட்ட காரியம் இருக்கு. கர்த்தரை உயர்த்தணும்னா பொறுப்புகள்ல உண்மையார். எனக்கு காரியம் ரொம்ப பேசணும்னு எனக்கு ரொம்ப உணர்த்த. சில பிரதர்ஸ் சம்பாதிக்கிறது, குடிக்கிறது, இந்த பேச்சுலர் லைஃபை விட இது ஒரு கல்யாணம் பண்ண பேச்சுலர். கடைசியில என் பிள்ளைகளை மதிக்குதா? எப்படி மதிக்கும்? உன்னை மிதிக்காம விட்டதே பெரிய விஷயம். சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லா குடிச்சு அழிக்கிறது. எனக்கு எவளை பற்றியும் கவலம் இல்லை. ரோட்ல அழகா இருக்கு, வசனம் இருக்கு, என்னை அறைந்தார்கள் சொரணை இல்லை, என்னை அடித்தார்கள் நோகவில்லை. வானமே என் வீடு, இல்ல வானமே என் கூரை, பூமியே என் வீடு, சாக்கடையே என் பெட்டு. எங்க விளங்கும்? எவ்வளவு நாளையா குடிப்பீரு? எவ்வளவு நாள் பொறுப்பு இல்லாம சுத்துவீரு? ஒரு காலகட்டம் வரும், நமக்கும் பலன் குன்றும், நமக்கு ஒருத்தி சோறு போட வேண்டிய சூழ்நிலை வரும். அன்றைக்கு நாயின்னு கூட மதிக்க மாட்டான். கவனமா சொல்றேன். பொறுப்பாரு. குடும்பம் என்கிற பொறுப்புல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சிலர்லாம் பாருங்க, நான் பொறுப்பு சொல்றேன். சில அப்படியே சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, கறி சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றது, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வர்றது. அற்பமான வாழ்வு, நிலையற்ற வாழ்வு. கர்த்தர் கொடுத்த வாழ்வில் பொறுப்பா இருந்தோம்னா தெய்வம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் கை பிடித்து சொல்லுங்க, நான் பொறுப்பா இருப்பேன் பிரதர். அப்படி சிஸ்டர்ட சொல்லுங்க, என் குடும்பத்தில் நான் பொறுப்பா இருப்பேன். அல்லேலூயா. சொன்னாங்களா? எல்லாரும் பொறுப்பா இருப்பீங்களா? பொறுப்பா இருப்பீங்களா? சில பிள்ளைகள் வீட்டில் ஒரு பொருள் வச்சிருக்கோன்னு வைங்க, கோபம் வந்தா டப்புன்னு எடுத்து எரிஞ்சிடுறது. உனக்கு என்ன தெரியும் அதனுடைய விலை என்னன்னு? உன் தகப்பன் தாயில சம்பாதிச்சாங்க கஷ்டப்பட்டு. பொறுப்பா இருக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4, 5, 6 அப்படி வாசிப்போம். இல்ல என்னாகமம் 21. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஆண்டவர் 40 நாள்ல கூட்டு போக வேண்டிய இடத்திற்கு 40 வருஷம் சுத்த விட்டார். 40 நாள் பிரயாணம். ஆனால் 40 ஆண்டுகள் இவங்களுக்கு கடும் சங்கடம் ஆகி போச்சு. என்னையா அது வழி?
என்ன வழி? ஆண்டவருடைய வழி, தேவ சித்தம், கர்த்தருடைய பாதை. என்ன இது பாதை? டிவி பார்க்காதங்கிறீங்க, சீரியல் பார்க்காத, சினிமா பார்க்காத, சிகரெட்டை பிடிக்காத, அங்க போகாத, இங்க வராத. என்னையா இது வழி? இங்க வழி நிமித்தம் மனம் அடிவாகிறீங்களோ, கர்த்தருடைய வழி நிமித்தம் சந்தோஷப்படுறீங்களோ? சபைக்கு வருகிற வழி, ஆண்டவரை தேடுகிற வழி, பரிசுத்த வழி, இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? அவங்களுக்கு மனமடிவா இருந்துச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா? வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் தேவனுக்கும் விரோதம் பேசினாங்க, மோசேக்கு விரோதம் பேசினாங்க. நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணது என்ன? இங்கே அப்பம் இல்லை, அங்க இருக்கும்போது என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ எங்களை காப்பாத்துவார்களேன்னு கதர்னா. ஆனா இப்ப கேக்குறான், எதுக்குயா எங்களை கொண்டு வந்தீர்? எங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும். இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. உனக்கு அங்க நல்ல அப்பமும் தண்ணீரும் கிடைச்சிட்டு தானே இருந்துச்சு எகிப்துல. முதுகுல அடி விழுந்துச்சு, ஐயோ ஐயோ. ஆனா இப்ப என்ன சொல்றான்? வேலைக்கு சாப்பாடு கிடைக்கல. நாங்க இந்துவா இருந்த போது கூட நல்லா சாப்பிட்டோம், டெய்லி கறிய மீனும் சாப்பிட்டோம். இப்ப கஞ்சி தண்ணிக்கு கூட வழி இல்ல. அப்பா இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, இங்க ஒண்ணும் இல்ல. இந்த அற்பமான உணவு. எனக்கு தான் கடும் கோபம். எனக்கு இந்த வார்த்தையை சொன்னவனை பார்த்தா அவன் வாயிலே ஒரு அடி கொடுக்கணும். என்ன உணவா? அற்பமான உணவு. இன்னைக்கு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. மன்னா, மன்னானா என்ன? என்னன்னே விளங்காத பரலோக அப்பத்தை கொடுத்தாரு, அதுவும் ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாரு. கீழே ஒரு லேயர் ஐஸ் கட்டி, அதுக்கு மேல மண்ணா பொழிஞ்சி, அதுக்கு மேல ஐஸ் கட்டி பெஞ்சி, காலையில 6:10 சூரியன் வெளியே வந்து, அது கொஞ்சம் வெயில் ஏற 7 மணிக்கெல்லாம் வரும்போது மேல உள்ள ஐஸ் கட்டி கரைய, உள்ள இருக்கிற மண்ணா அழகா கொத்தமல்லி மாதிரி வெளியே தெரிய, எடுத்து வாயில போட்டா தேனிட்ட பணியாரம் போல டேஸ்டி ஃபுட்டு. பயலுக்கு மூக்க முடுக்க சாப்பிட்டுட்டு, இது அற்பம். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, என்ன பெரிய அற்புதம் பண்ணிட்டாரு, என்ன பெரிய சோகம் கொடுத்துட்டாரு, என்ன வாழ வச்சு உன்னை கொல்லாம வச்சிருக்கிறதே ஒரு பெரிய அற்புதம். உன்னை என்னைக்கு ஆண்டவர் கொன்னு காலி பண்ணிருக்கணும், உயிரோட வச்சிருக்கிறதே அற்புதம். என்ன பண்ணிட்டாரு, நான் பண்ணிட்டாரு, நான் ஏன் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு ஏன் ஆண்டு இப்படியெல்லாம். ஒரு காலத்துல படுத்து கிடக்கும் போது, இயேசுவே காப்பாற்றும், இயேசுவே. உன்னை இன்னைக்கு நல்லா மூச்சு விட, வாயில மூச்சு விட்ட உன்னை மூக்குல மூச்சு விட வச்சிருக்காரே, அதுவே சந்தோஷம். ஆனா என்ன அற்பமான உணவாம், எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. அற்பமான உணவு, அற்பமான உணவு. ஆண்டவர் பார்த்தாரு, நான் போக பழக பழக பாலும் புளிக்கும். ஆமென். அற்பமான உணவா உனக்கு? என்ன பெரிய ரசம், என்ன பெரிய சாம்பார், ஒண்ணுமே நல்லா இல்ல. வரும் வாலிபர்கள் சில நேரம் வீட்டு சாப்பாடு அவனுக்கு அற்பமா தெரியுது, அம்மா சமைக்கிறது அற்பமா தெரியுது, வீட்டுல செய்யறது பிடிக்கல. இதை யார் சாப்பிடுவா? ஒரு நாள் வரும் ராஜா, உனக்கு அதெல்லாம் ருசிகரமா மாறுகிற ஒன்னில் நீ ஹாஸ்டல்ல போய் கஷ்டப்படுவா என்று உன்னை நான் சாபம் கூறுகிறேன். இல்லாவிட்டால் உனக்கு வர்ற ஒருத்தி வருவா பாரு, அவ உனக்கு சமைச்சு போடுவா பாரு, அன்னைக்கு இதெல்லாம் தெரியும். இல்ல இந்த காலத்துல வர்றதெல்லாம் காலேஜில் யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதே சமைக்கிறவங்க கூட படிச்சுட்டு தான் வருது. மொத்தமும் யூடியூபை பார்த்து போடுது. உப்புக்கு பதிலா சோடா பொத்துக்கி போட்டா நீ ஆளு காலி, அவ்வளவுதான். யூடியூப் சொல்றதா உன் எதிர்காலமே எங்க இருக்கு? யூடியூப்ல தான் இருக்கு. அது உப்பு சொல்லும் போது அவ ஞாபகத்துல பேக்கிங் சோடான்னு தூக்கி போட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். நீ அல்சர் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக வேண்டியதுதான். அல்லேலூயா. அதனால கவனமா இருங்க. ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆகாரையா, அது அற்பமான உணவா தெரியுது அவருக்கு.
அப்புறம் வாசிங்க. எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்குது என்றார்கள். கஷ்டமா இருக்கியா, திங்கிறதுக்கே முடியல, தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேங்குதுங்கிறான். என்ன செய்யவன ஆண்டவர் பார்த்தாரு. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். நான் சொன்னல, உனக்கு திங்க பிடிக்கலன்னா என் உயிரோடு இருக்கிற செத்து தொலைன்ட்டார். மொத்த பாம்பை அனுப்பிட்டார் உள்ள. பாம்பு வந்து அவைகள் ஜனங்களை கடித்ததனால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், எப்பவுமே ஒரு காரியம் நடந்தாதான் நமக்கு உணர்வே வரும். சபைக்கு ஒழுங்கா வரணும்னு நல்லா இருக்கும்போது தோணாது. அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியும். அவர் சபைக்கு ஒழுங்கா வானா வரமாட்டேன்ட்டார். பிறகு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு இடத்துக்கு போனா போமா, வானா வரமாட்டாரு, போனா போக மாட்டார். என்ன குழப்பவாதி. நினிவேவுக்கு போ, நான் தர்சீசுக்கு போவேன் பார். ஆண்டவர் பார்த்தார், உனக்கு தானே கன்ஃபியூஷன், வா, நான் உனக்கு ஒரு 3 நாள் செமினார் வைக்கிறேன். 3 நாள் செமினார் போட்டாரு பாருங்க. ஒரு போடு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மீன் அப்படியே கீழே போகுது. எங்க? கடல் ஆழம், ரொம்ப தூரம் டிராவல். இப்படி கீழே போன உடனே அவ, எனக்கு விசுவாசம், பல்ல பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பல்ல பிடிச்சிக்கிட்டு காலு மேல ஸ்வங்கின்னு கீழே போகுது. கொஞ்ச நேரத்துல மீன் அப்படியே சர்றன்னு மேல வருது. அந்த இடத்துல தொங்குறது மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் ஒரே ஜெபம் தான். ஆண்டவரே என்னை காப்பாத்துனா, ஆண்டவரே நான் ஒழுங்கா சபையில போய் உமக்கு பலியிடுவேன். ஆண்டவர் கிருபையா காப்பாத்தினார். அவர் ரொம்ப கிருபை உள்ளவராச்சே, காப்பாத்தினார். ஒழுங்கா சபைக்கு வந்தார். அது டிக்கெட்டு ஃப்ரீ. கொண்டு விட்டதே எங்க தான்? நினிவே கரையில தான் கக்கிடுச்சு. எழும்பி போய் பிரசங்கம் பண்றது, அவ்வளவுதான் வேலை. நோ டிராவல் டியூட்டி. ஏன்னா 3 நாள் பட்ட பாட்டிலே அவர் ஒரு நிலைமை ஆயிட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஜனங்களுக்கு புத்தி வருது. என்ன பண்றாங்க? வாசிங்க. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாய் பேசினதனால், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமா பேசினோம், பாவம் செய்தோம், பாவம் செஞ்சிட்டோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி. அடுத்த வசனம் பிரதர். ஓகே. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து முள்ளால எடு, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை பண்ணி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. உங்களுக்காய் எனக்காய் தூக்கப்பட்ட ஒரு நபர் உண்டு. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தூக்கப்பட்ட இயேசு. அவரை நோக்கி பார்த்தா பிழைப்பா. வாலிபர்களுக்கு சொல்றேன், உன் வாழ்க்கை பிழைக்கணும்னா, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் எதிர்காலம் பிழைக்கணும்னா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகணும்னா, வேற யாரையும் நோக்கி பார்க்காத, இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்பாய். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்தா பிழைப்பாய். மரத்தில் தூக்கப்பட்டவரும் நமக்காய் ரத்தம் சிந்தினவரும். ஏன்னா நோக்கி பார்க்கும் போதே ஒரு மனம் திரும்புதல் வரும். அல்லேலூயா. ஒழுங்கா இயேசுவை பார்த்தா, ஐயோ நமக்காய் தலையில கர்த்தர் முள்முடி ஏற்றாரே, நமக்காய் 5 காயங்கள் ஏற்றாரே, 3 ஆணிகள்ல தொங்குகிறாரே, அப்படிங்கிற ஒரு வேதனை வரும்போதே நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வரும். அப்போ நாம பிழைப்போம். சபைக்கு ஏன் வருகிறோம்? இயேசுவை நோக்கி பார்க்க, பிரம்மாண்டம் பார்க்க அல்ல. இயேசு இருக்காரா பிரதர்? சிலுவையில மனம் திரும்புதல் இருக்கா? அப்போதான் பிழைப்பா. எல்லா இடத்திலையும் பிழைப்பு உண்டாகாது. இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க போறேன். நான் 3 இல்ல 2வது சொல்லி முடிச்சிடுறேன், எனக்கு நேரம் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 4, 5. வேகமா வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும். சபைக்கு எங்களை பார்னு அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது எதாவது கிடைக்கும். சபைக்கு ஏன் வர்றோம்? ஏதாவது கிடைக்கும். சில அம்மாமார் வருவாங்க. இப்போ அந்த அம்மாமாரை காணோம், கூட்டு வர்றவங்க. அந்த அம்மாமார் வந்தால் என்ன நச்சு வச்சிருவாங்க. அது பரவாயில்ல. அல்லேலூயா. ஏதாகிலும் கிடைக்கும். ஒரு வாரம் கேட்பாங்க, எனக்கு சேலை கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. ஒரு வாரம் சோம் இல்லாமல் இருக்கிறேன், காசு கொடுப்பாங்க, உரிமையாக கேட்பாங்க. அல்லேலூயா. இவனும் வழக்கமா வாங்கி பழகிறவன். திருவண்ணாமலையில் ஒரு பெரிய வியாதி இருக்கு, ஏதாயிலும் கிடைக்கும். ஆமென். ஊழியர்கள் மத்தியில் இந்த வியாதி இருக்கு.
நான் ஊழியர்களை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்லல, அந்த வியாதி இருக்கு. என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிற ஒரு வியாதி. இதே வியாதி, ஐயா எங்க சபைக்கு வாங்க ஐயா, எங்க சபையில உள்ளவங்களை கவனிங்க ஐயான்னு சொல்லி ஜனங்களையும் என்ன கிடைக்கும்ங்கிறதுலே வச்சிருக்கிறாங்க. என்ன கிடைக்கும்னு வரக்கூடாது. என்ன கிடைக்கும் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், வெள்ளியும் ஒண்ணு எங்க இடத்துல நாங்க வீடு கட்டி தர மாட்டோம். அல்லேலூயா. கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவீங்களா? தரமாட்டோம். OAP பணம் வாங்கி தருவீங்களா? தரமாட்டோம். அப்புறம் என்னையா தருவிய? சபையில் தேவனுடைய வல்லமை உண்டு. இதெல்லாவற்றையும் உனக்கு வாய்க்க பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை சபையில் இருக்கிறது. எழும்ப முடியாமல் இருக்கிற ஒன்ன, படுத்து கிடக்கிற உன் வாழ்க்கைய, சபிக்கப்பட்ட உன் வாழ்க்கைய எழும்பி 4 பேருக்கு முன்பாக நடக்க செய்து, உன்னை குதிக்க செய்து தேவனுடைய ஆலயத்திலே மாத்திரமல்ல, நீ வாழுகிற பட்டணத்தில் உன்னை சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு மகிமை சபையில உண்டு. சபையில பிரம்மாண்டம் இல்லை. இப்பெல்லாம் பரவாயில்ல. முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட கேடுச்சு, சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். இந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, அப்போ எனக்கு கூரை இல்லாத நேரம், அப்போ நான் கூரை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற நேரம், சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அந்த அம்மா சொல்லுது, உங்க சபையில ஏசி இருக்கா? நம்ம சபையில ஏசி இருக்கா? இல்லை இல்லை. அல்லேலூயா. அப்போ நான் பார்த்தேன், இல்லை எங்க வீட்டுக்காரர் ஏசி இருந்தா தான் வருவாருன்ட்டு. உண்மை. இப்போ சில நேரம் வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது யோசிப்பேன், இப்போ போய் கூப்பிடலாமான்னு யோசிப்பேன். கூப்பிடப்படாதுன்னு நினைப்பேன். கூப்பிடலாமா? எப்படி கூப்பிடணும்? அந்த மாதிரி என்ன கேட்டுச்சு, உங்க சபையில ஏசி இருக்கா? அப்போ இல்ல, இப்ப இருக்கு. அப்ப இப்ப எப்படி கூப்பிடலாம்? இப்படியா கூப்பிடுறது ஒழுங்கு? அல்லேலூயா. அது சரியில்லையே. பிரம்மாண்டம் பார்த்து சபைக்கு, நான் ஒரு சபைக்கு போனேன், பெருசா இருந்துச்சு. பெருசு சிறுசு. நான் சொல்றேன், இந்த ஊழியக்காரன் நான் நிக்கிறேன். நான் ஒரு சபையில் அற்புதம் பெற்றேன். நான் அற்புதம் பெற்ற சபை கீழே சாக்கடை கட்டரா, பாஸ்டர் மேல போட்டு 4-5 பலகை, பாஸ்டர்மாவுடைய சேலை. இதுதான் சபை. அந்த சபைக்குள்ளதான் கர்த்தர் ஜீவன் கொடுத்தார். சபை எப்படி இருக்கிறது நல்ல முக்கியம். சபைக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கா இல்லையாங்கிறதா முக்கியம். ஹல்லேலூயா. சபைக்கு ஏன் வரணும்? தேவனை ஏன் நோக்கி பார்க்கணும்? கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள நோக்கி பார்க்கணும். நீங்க நோக்கி பார்த்தா வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. நோக்கி பார்த்தா வல்லமை வெளிப்படும். நான் திரும்பவும் சொல்றேன், 3வது காரியம் தொட்டு முடிக்கிறேன். நோக்கி பார்த்தான் 40 நாட்கள். அவன் முகத்தை யாரும் பார்க்க முடியல. ஹல்லேலூயா. வாசித்து மட்டும் விட்டுருவோமா? நேரம் இல்ல. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28. சீக்கிரம் வாசிப்பீங்களா? அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். யாரோட இருந்தான்? கர்த்தரோடே இருந்தான். ஆண்டவரோட ஜெபம் பண்ணினான். ஆண்டவரோட முகமுகமா பேசினான். பிரதர், காலையில் டெய்லி ஜெபம் பண்றீங்களா? சிஸ்டர், ஏர்லி மார்னிங் பிரேயர் உண்டா? கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற அனுபவம் உண்டா? அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் உண்டா? கர்த்தரோட இருந்தா, ஆண்டவரோட இருந்தா அவன் முகம் என்ன செஞ்சுப்பா தெரியுமா? வாசிங்க. அவன் 10 கற்பனை உடன்படிக்கையின் வார்த்தைகள் பலகையில் எழுதினான். மோசே சாட்சி. அடுத்த வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் பயந்தார்கள். ஏன்? முகம் பிரகாசிக்குது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும், அடுத்த வசனம், பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடு 35 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படி உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை அவன் என்ன செய்தான்? திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். பார்க்க முடியல, பிரகாசம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை பார்த்து பரியாசம் பண்றான? நம்ம தெய்வத்தினுடைய மகிமை நம்ம முகத்துல தெரியணும். முகம்னா வாழ்க்கையில தெரியணும்.
அல்லேலூயா. நம்மளே புருஷன் மனைவி எலியும் பூனியுமா சண்டை போட்டே இருந்தா, சமாதானக்காரனர் நீங்க தானே சர்வ பாப்பா 24 hours சண்டை. பிரகாசமா இருக்கு, எவ்வளவு இருட்டா இருக்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கணும் பிரதர். நான் ஆண்டவர் கிருபையினால எல்லா தாழ்மையோட சொல்றேன். என் குடும்பங்கள்லாம் இருக்காங்க. எங்க போனாலும் ஆண்டவர் கிருபையினால எங்களை அற்பமா, எங்க அம்மா அப்பா ரொம்ப பலவீனமானவங்க, அவங்க ரொம்ப வெல்த்தி பீப்புளும் கிடையாது, எங்க அப்பா ஹெல்த்தி பீப்புளும் கிடையாது. அவர் ரொம்ப வீக் பர்சன். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா தான் வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணி எங்க அப்பாவை காப்பாத்தினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. நான் இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினால எந்த இடத்துல போனாலும் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்காங்க பாத்தியா, இயேசுநாதரோட கைவிடலை பாத்தியான்னு சொல்லுகிற அளவிற்கு இதெல்லாம் பெரிய பிரகாசம் இல்லை, நான் கொஞ்சம் பிரகாசத்தை கர்த்தர் வச்சிருக்கார். இன்னும் மகிமையா பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நேரம் ஆச்சு, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிப்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ ரிபாலா பௌதாரா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே. க்ளோரி. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை இன்னைக்கு மாலை ஆராதனை ஏன் இல்லைன்னா மன்னிக்கவும், இன்னைக்கு மாலை ஆராதனை இல்லைன்னு சொன்னேன். ஏன் இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் அவசரமாக ஊழியர் கூட்டம் நாங்கள் கூட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால, இங்கே ஊழியர் நடைபெறவிருக்கிறதுனால இன்னைக்கு மாலை ஆராதனை இல்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், வேற வழி இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்மளை தலைகளை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க முகம் பிரகாசிக்குமா? உங்க குடும்பம் பிரகாசிக்குமா? பிரகாசம் உண்டாகவே உண்டாகும். அப்படி சொல்லுங்க. நான் பிரகாசிப்பேன், என் முகம் பிரகாசிக்கும், என் குடும்பம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு நாள் நான் இருண்டு போக மாட்டேன், என் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆமென். என் பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பிரகாசிக்க பண்ணுவார், என்ன பிழைக்க பண்ணுவார், என்ன வாழ பண்ணுவார். ஐயா ஸ்தோத்திரம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி பாடுவோம். தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே. க்ளோரி. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், ஓ எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தேவ பிள்ளையே சோர்ந்து போகாதே. தகப்பன் நீர்தான் என்ன ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டீர், விடமாட்டீர். அல்லேலூயா. நல்லா ஜெயமா விசுவாசமா பாடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவே போகிறார். தகப்பன் நீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. அல்லேலூயா. ஆமென். எங்கள் பிரகாசம் எழும்பும், எங்கள் பிரகாசம் எழும்பும். விடியற்கால வெளுப்பை போல எங்கள் பிரகாசம் எழும்பும். அல்லேலூயா. அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே. அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஆமென். அல்லேலூயா. நான் பிரகாசிப்பேன், நான் பிரகாசிப்பேன். இயேசுவின் நாமத்தில்
திருவண்ணாமலை பட்டணத்தில் நாங்கள் பிரகாசிப்போம், எங்க ஜனங்கள் பிரகாசிப்பார்கள். நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடியினால் நாங்கள் பிரகாசிப்போம். இயேசுவின் நாமத்திலே எங்கள் குடும்பங்கள் பிரகாசிக்கும். வாய்களை திறந்து சொல்லுங்க, நாங்கள் பிரகாசிப்போம், எங்கள் பிரகாசம் எழும்பும். அல்லேலூயா, ஆமென். நாங்கள் வெட்கப்பட போவது இல்லை. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வெட்கப்பட போவது இல்லை. கர்த்தருடைய பிரகாசம் எங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரஷகபௌதராதனா. அவர்கள் தூக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். அவர்கள் தேவனோடு முகமுகமாய் பேசி ஜெபித்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தருடைய வல்லமையை அனுபவித்தவர்கள், அவர்கள் வாழ்க்கை எழும்பி பிரகாசித்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இயேசுவை மாத்திரம் பாருங்க, அவருடைய வல்லமையை மாத்திரம் பாருங்க, அவர் முகத்தை மாத்திரம் பாருங்க. வேற யாரையும் பார்க்காதுங்க, வேற யாரையும் பார்க்காது. இந்த பார்வை உங்களை மகிமை உள்ள மனுஷனாய் மாற்றும். இந்த பார்வை உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையா மாற்றும். ஒரு கல்யாண வீடுகள் எல்லாம் போகும்போது உங்களை எவ்வளவு கேவலமா பேசுறாங்கல்ல, அவங்க கண் முன்பாக பேசி அல்ல வாழ்ந்து பதில் சொல்லுகிற மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் வாரம் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் கொடுத்த வார்த்தையை நான் ஆண்டவரே பேசி இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகள் ஆழமாய் அவர்கள் உள்ளே பதியட்டும், ஜீவனும் பலனுமாய் இருக்கட்டும். இவைகள் ஆண்டவரே அப்படியே நடக்கட்டும் என்று நான் விரும்பி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில பலிக்கணும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்கு நன்றி. கிருபைக்குள் மறையும், பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் சகவாசமும் நம்மோடும் இந்த பூமியிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.